பஸ் ஸ்டாப்பில் நிலாவுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு பல்லவன். அந்த நேரம் பஸ்ஸும் வருது. பஸ்ஸை விட்டு இறங்குறாங்க நிலா. அவங்களுக்கு பின்னாடியே ஒரு அம்மா இறங்குறாங்க. அந்த அம்மாவை பார்த்ததும் பல்லவன் ஷாக் ஆகுறாரு. நிலா பல்லவா ரொம்ப நேரம் ஆச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நீ இப்போ தான் வந்தேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த அம்மா கிட்ட போய் அம்மா கொஞ்சம் நில்லுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அம்மாவும் திரும்பி பார்க்குறாங்க. என்னப்பா வேணும் உனக்கு அப்படிங்கிறாப்புல. அம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாப்புல. உடனே அந்த அம்மா கேட்குறாங்க, ஏப்பா உன்னைய முன்ன பின்ன பார்த்ததில்ல, என்னைய பார்த்துட்டு என்ன நீ பேசணுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. அம்மா கொஞ்சம் எனக்காக கொஞ்ச நேரம் ஒதுக்க முடியுமா அப்படிங்கிறாப்புல. சரி, இவ்வளோ தூரம் கெஞ்சிற, சரி வர்றேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. பல்லவன் அந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு வர்றத நிலா இங்கேருந்து பார்க்குறாங்க. பார்த்ததுமே நிலாவுக்கு ஷாக் ஆகுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடியே அந்த அம்மா தான் இடிச்சிட்டு நிலாட்ட சாரி கேட்டவங்க. அவங்கள எப்படியாவது பார்க்கணும், பார்த்து பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கையில பல்லவனோட வந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே அவங்களும் அம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாருமா அப்படிங்கிறாப்புல. அம்மா 2 நாளைக்கு முன்னாடி என்னை இடிச்சிட்டு என்கிட்ட சாரி கேட்டிங்களே, யாவும் இருக்கா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அந்த பொண்ணா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா, உங்களை அன்னைக்கே பார்த்து பேசணும்னு நினச்சேன், ஆனால் அதுக்குள்ளே நான் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களை பார்க்க முடியலை. அம்மா உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாப்புல. என்னம்மா இந்த பையனும் அதே வார்த்தையை சொல்கிறேன், நீயும் அதே வார்த்தையை சொல்கிற, என்னம்மா பேசணும், உங்களை முன்ன பின்னா 2 பேர்த்தையும் நான் பார்த்ததே இல்லை, ஆனால் என்னை பார்த்துட்டு பேசணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அம்மா ஒரு 10 நிமிஷம் எங்களுக்காக நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு சொல்லவும், சரி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கம்மா ஓரமாக போய் பேசுவோம்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ஓரமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போனதுமே பல்லவன் அம்மா இந்த போட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோனை எடுத்து அதில் அவங்க அம்மா போட்டோ குழந்தையா இருக்கிறத செல்ஃபி எடுத்து வச்சுருப்பாரு. அதை காமிச்சு கேட்குறாரு. அந்த அம்மாவும் அந்த போட்டோவை பார்த்துட்டு, ஆமாப்பா இதில் இருக்கிறது நான் தான், இந்த போட்டோ உன் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்குறாப்புல. அதுக்கு நிலா சொல்கிறாங்க, பெத்த பிள்ளைகிட்ட தானம்மா அம்மா போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஷாக்காகிறாங்க. அப்படின்னா இந்த பையன் அப்படின்னும் உங்கள் பிள்ளையே தான், நீங்கள் பெத்த பிள்ளையே தான் அவன் அப்படின்னு சொல்லவும், உடனே ஆனந்த கண்ணீரோட பல்லவனுடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறாங்க. கையை படக்குன்னு தட்டி விட்டுறாரு பல்லவன். இப்போ எனக்கு தெரிய வேண்டியது ஒன்று தான், என்னை எதுக்கு இந்த ஆள்கிட்ட விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கோபமாக பேசுகிறாப்புல. யார் இந்த ஆளுங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல அந்த அம்மா. நடேசனை தான் அப்படின்னு அவர் பல்லவன் சொல்கிறாரு. இதை கேட்டதும் கன்னத்தை சேர்த்து ஒரு அறை விட்றாங்க அந்த அம்மா பல்லவனை. அம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கூட பிறக்காத அண்ணன் அவரை போய் இவன் எப்படி அந்த வார்த்தையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லவும், இதை 2 பேருமே எதிர்பார்க்கல. ஏன்னா கூட பிறக்காத அண்ணேங்கிறாப்புல. இப்போ பல்லவனுடைய அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக்காகி இதாக கேட்குறாங்க. அப்போ நடேசன் பல்லவனுடைய அப்பா இல்லைன்னா இப்போ பல்லவனுடைய அப்பா யார் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நிலாவை பார்த்து நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க. நான் நடேசனுடைய மருமக, சோழனுடைய ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. அப்போ உங்கள்கிட்ட நான் உண்மையை சொல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல்லவன் அப்பாவை நான் உயிருக்குயிராக விரும்பினேன், அவரும் என்னை உயிருக்குயிராக விரும்பினார். ஆனால் கல்யாணம் பண்ணாமையே நான் கர்ப்பமாயிட்டேன். அந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன், நான் கர்ப்பமாயிட்டேங்க, கல்யாணம் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்போ தான் அவர் உண்மையை சொன்னார். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்குது, நான் உன்னைய கல்யாணம்லாம் பண்ணிக்கிற முடியாது, கற்பத்தை களைச்சிட்டு இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிரு, ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரிய வந்துச்சுன்னா நான் நிம்மதியாக இருக்க முடியாது, உனக்கு மாதம் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்றேன், அதனால் நீ தெரியாத இடத்துல போய் இரு, அப்படி நான் சொல்கிறத மீறி இந்த ஊரில் இருந்தேன்னா நான் உன்னைய கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு ஷாக்காகி அதுக்கப்புறம் என்னை அவர் பார்க்கவே வரல, நானும் இனிமேல் இந்த ஊரில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வகுத்தில் பிள்ளையை சுமந்துக்கிட்டு நம்ம எங்கே போகிறதுனே எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் நான் ஒரு அநாத ஆசிரமத்துக்கு தான் போனேன். அங்கே தான் பல்லவனை பெற்றெடுத்தேன். அந்த நேரம் தான் நடேசண்ணே இங்கே வந்தார் அந்த அநாத ஆசிரமத்துக்கு. அங்கே எனக்கு 3 குழந்தைங்க இருக்குது, அந்த பிள்ளைகளை நல்லபடியாக வளர்க்கணும், அதனால் இங்கே யாராவது ஒரு வயசான அம்மா இருந்தால் அனுப்பி விட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல. நடேசன் அண்ணனை பற்றி அந்த ஹாஸ்டலில் அநாத ஹாஸ்டலில் நல்லபடியாக பேசினாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அடைக்கலமாக அந்த வீட்டில் போய் இருப்போம்னு சொல்லிட்டு நானே உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வர்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைம்மா உன்னை பார்க்கையில் சின்ன வயசாக இருக்குது, நீ வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்போயே அவருடைய கண்ணியத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது,
எனக்கு பாதுகாப்பான இடம் உங்கள் இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நானும் சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கடைக்கு போயிட்டு வர்ற வழியில் பல்லவனுடைய அப்பாவை பார்த்தேன். இப்போ என்னை பார்த்துட்டு வந்து சொன்னார், என்ன இங்கே தான் இருக்கியா அப்படின்னாரு. அவரை பார்த்ததும் எனக்கும் ஷாக்காயிருச்சு. ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்த விஷயம் அவருக்கு தெரியாது. குழந்தை பிறந்தது உயிரோடு இருந்தால் கூட அவன் கொன்று விடுவேன் அந்த படுவாவி அப்படின்ட்டு நான் குழந்தை பிறந்ததை காட்டிக்கல. இங்கே பாரு, மரியாதையாக இந்த ஊரில் நீ இருக்கவே கூடாது. இதுக்கு மேலே உன்னை நான் பார்த்தனா உன்னை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிட்டு போனார். ஆனால் அந்த ஆள் செஞ்சாலும் செய்வார். என் பிள்ளையும் நான் உயிரோட பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் வந்து நடேசன் அண்ணன் வீட்டில் விட்டுட்டு நான் ஊரை விட்டே போயிட்டேன். அந்த படுபாவி போட்டா என்னட்ட இருக்கு, இந்த பாரு இதுதான் உன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய அப்பா மனோகரன் போட்டாவை காட்டுறாங்க.